நம்மளோட தமிழ் பண்பாடு கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பிருந்தே தோன்றிடுச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் மொழி எந்த வரி வடிவத்தில் முதல்ல எழுதப்பட்டது அப்படின்னா தமிழ் பிராமி அப்படிங்கிற வரி வடிவத்தில் தான் முதல்ல எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஆவணங்கள் உருவாக்கப்பட்டன, செம்மொழி தமிழ் செய்யுள்கள்லாம் இயற்றப்பட்டன அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, இப்போ நம்ம தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள்லாம் என்னென்ன இருக்கு, நம்ம தொடக்க கால தமிழ் சமூகம் எப்படிலாம் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கான சான்றுகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா. செவ்வியல் இலக்கியங்கள், செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள், கல்வெட்டுகள், தொல்லியல் அகழாய்வு சான்றுகள் மற்றும் பண்பாட்டு பொருட்கள், தமிழ் அல்லாத மற்றும் அயல் நாட்டினரின் இலக்கிய குறிப்புகள். ஸோ இந்த நாலுமே தொடக்க கால தமிழ் சமூகம் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் அப்படிங்கறத சொல்றாங்க. செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா தொல்காப்பியம், 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், ஐம்பெருங்காப்பியங்கள். இதுதான் சங்க காலத்துல தோன்றிய செவ்வியல் தமிழ் இலக்கியங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம். தொல்காப்பியம் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், இது பழமையான இலக்கண நூல். நமக்கு முதல்ல கிடைச்ச மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தான். இந்த தொல்காப்பியத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர் அப்படிங்கிறவர் தான் இந்த தொல்காப்பியத்தை இயற்றிருக்காரு. இந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல்ல முதல் 2 பகுதிகள் தமிழ் மொழியின் இலக்கணத்தை பற்றி சொல்லுது. அடுத்து 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர். இது தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். இந்நூலின் முதல் 2 பகுதிகள் எதை பற்றி வரையறுக்கின்றன, தமிழ் மொழியின் இலக்கணத்தை பற்றி வரையறுக்கின்றன. 3வது பகுதி மக்களின் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை வரையறுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 10 பாட்டு 8 தொகை. இந்த 2 நூல்களும் சங்ககால நூல்கள், அதாவது சங்க காலத்துக்கு முற்பட்டவை அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். இது சங்ககால நூல்கள். இந்த 10 பாட்டும் 8 தொகையும் தான் 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்கள் அப்படிங்கும்போது 8 நூல்கள் இருக்கும். அதுல நற்றிணை, குறுந்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ இந்த 8 நூல்களும் 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 பாட்டு நூல்கள் அப்படிங்கும்போது 10 நூல்கள் இருக்கும். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். இந்த 10 நூல்களும் 10 பாட்டு நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐம்பெரும் காப்பியங்கள். ஆல்ரெடி 14 கீழ்கணக்கு நூல்கள் பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதுல பார்த்துக்கோங்க. 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படிங்கும்போது வாழ்வியல் அறநெறிகளை எடுத்து இயம்புகின்ற நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதை பத்தின டீட்டெயில் நம்ம இன்னொரு வீடியோல போட்டிருக்கோம், அதுல நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது ஐம்பெரும் காப்பியங்கள். ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கும்போது காப்பியங்கள் அப்படிங்கிறது கவிதை நயமுடைய செய்யுள் வடிவிலான நீண்ட இலக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் நம்ம சின்ன வயசுல இருந்தே நிறைய தடவை படிச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5 நூல்களும் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த வீடியோல இந்த 8 தொகை நூல்கள்ல 8 நூல்கள்ல யார் இயற்றினாங்க, யார் தொகுத்தாங்க, 10 பாட்டு நூல்கள்ல 10 நூல்களை யார் இயற்றினாங்க, யார் தொகுத்தாங்க, எத்தனை பாடல்கள் இருக்கு, எத்தனை அடிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.